ஃபஸ்ட்டு எங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு இன்வைட் பண்ணதுக்கு வந்ததுக்கு பாக்யராஜ் சார் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சிவா சார் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சார் தொடர்ந்து என்னோட நிறையா படங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் என்னை ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கமிட் பண்ண சிவா சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் வர காரணமாக வந்து 2 பேர் தான், காசி சாரும் விந்தன் ராஜ் சாரும். ஸோ அவங்க 2 பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆலன் தொடர்ந்து த்ரில்லர் படமாக பண்ணிகிட்ருக்கோம். சரி ஒரு லவ் படம் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும்போது சிவா சார் இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஸோ படித்து பார்த்துட்டு 2 விஷயம் தான் தோணுச்சு. சார் இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பெரிய கிராண்டாக ஷூட் பண்ணணும், சின்ன பட்ஜெட்டில் பண்ண முடியாது. 2வது மியூசிக் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் லவ் ஸ்டோரி நிற்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து டைரக்டர் கம் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால அவரோட தாட் என்னவோ அதுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். அது நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்கிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட் விவேக் ப்ளஸ் நான் கூட நடிக்கலை, பட் ஆனால் பார்த்தேன், உங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லாருமே நல்லா அவங்களோட பங்கை நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஸ்ட்ராங்கான சாங்ஸ் கொடுத்துருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய உழைப்பு இருக்குது படத்துக்கு பின்னால். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புது முயற்சியை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ரொம்ப குறிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட் தான் ஆலன் படத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நிறைய கதைகளுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கை பதிவு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் தமிழ் சினிமாவிலேயே. அந்த வகையில் ஆலன் படம் வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு படமாக இருக்கும். சிவா சாருக்கு ஒரு பெரிய நன்றி. என்னென்னா ஒரு குழந்தை எழுதக்கூடிய கையெழுத்து மாதிரி அவர் அழகான ஒரு மனிதர். என்ன சிங்கப்பூர்லேருந்து வந்த குழந்தை. ஸோ அதனால் வந்து அவ்வளோ ஆசையாக அழகாக அந்த தமிழ் மேலே உள்ள ஆசையில், இந்த சினிமா மேலே உள்ள ஆசையில் வந்து ஒரு அற்புதமான படைப்பை கொடுக்கணும்னு அவர் எடுத்த முயற்சிக்கு நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களுடைய இந்த முயற்சியும் சரி, இந்த படத்தில் எனக்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்பும் சரி, எல்லோருக்கும் கொடுத்த வாய்ப்பும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த படத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கறது அது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அதற்கு தனஞ்சய சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சது வந்து வி ஆர் ஸோ லக்கி. தேங்க்யூ சார். எங்களுக்கு இப்போவே வந்து படத்தோட ரிசல்ட் தெரியும் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் சிவா சார், நான் அசிஸ்டண்ட்டாக அவர்கிட்ட வந்து சம்பளம் வாங்கின ஒரு பையன். அவர் இருக்கிறப்போ அவர் கூடவே நான் அந்த மேடையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் நடித்திருக்கும் அனைவருக்கும் சரி, பேர் தனித்தனியாக சொல்லலை, ஸோ எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் கேபிள் சங்கிள் சார், வெற்றி பிரதர், எனக்கு இந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டுக்குள்ளே எப்பயுமே நான் பார்க்கல. அவரோட படங்கள் மூலமாக சரி, அவர் கூட பேசிகிட்டு இருந்த சில நொடிகளும் சரி, கதைக்கு நான் பொருந்தி போகணும், அந்த கதையை எனக்கு ட்ராவல் பண்ணி என்ன கூட்டிகிட்டு போனால் போதும், நான் அந்த கதையை இழுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிற ஒரு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக தான் நான் வெற்றி பிரதரை பார்க்குறேன். அவருடைய எல்லா படங்களோட திரைக்கதையும் சரி, கதையும் சரி, அதுக்குள்ளே அவர் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அதுதான் நம்ம ஆடியன்ஸுக்கும் கடத்தி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வெற்றி பிரதர். நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்கள் கூட நடிக்கலன்னு ஒரு 2-3 படங்கள் மிஸ் பண்ணதை வருத்தப்பட்டேன். இந்த படத்தில் சேர்ந்து நடிக்கலனாலும் உங்களோட படத்தில் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அண்ட் திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சாருக்கு நன்றி சார். சின்ன பையனாக வந்து அவரோட படங்களை பார்த்து எதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல் எல்லாரும் சிரிக்கிறப்போ நான் அமைதியாக இருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சிரிக்கிறப்ப எனக்கு பக்கத்தில் வந்துங்க அமைதியாக இருந்த காலகட்டம் வரைக்கும் அவரை பார்த்து ரசித்து, இப்படி ஒரு மாமேதையோட ஒரு மேடையில் நான் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் எழுத்தாளுமைகள் அதிகமாக இருக்கிற மேடையில் வந்து பேசுகிறது ரொம்ப பிரச்சனை. ஏன்னா பாதி அறிவு இல்லாமல் நம்ம ஏதாச்சும் பேசுகிறோம், அதுக்கப்புறம் வரவங்க பதில் சொல்லி நம்மளை கொண்டுருவாங்க. மனுஷிபுத்திரன் சார் அவர்களுக்கு பெரிய பெரிய நன்றி. எல்லா எழுத்துக்களையுமே, எல்லா வார்த்தைகளிலுமே வந்து ஒரு பெரிய உலகத்தை அடைக்க முடியாது வந்து எழுத்துக்களால் மட்டும்தான் முடியும். அதை செஞ்சுட்டு இருக்கிற எழுத்துலக மாமேதை மனுஷிபுத்திரன் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய சகோதரர், பாடலாசிரியர், கவிஞர், இந்த நூற்றாண்டின் இணையற்ற கவிஞன் கார்த்திக் நேதா அவர்களுக்கு நன்றி. பேச வச்சிருந்தது ஒரே ஒரு லைன் தான், எதாவது அது மட்டும் பேசிட்டு போயிடலாம். எனக்கு இந்த படம் ஏன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நிறைய படம் இன்னும் நான் நடித்து இடம் பெற்றுக்கிற படத்தில் அவர் பாட்டு எழுதியிருக்காரு. ஆனால் ஒரே மேடையில் நாங்கள் இருக்கிறது இதுதான் முதல் மேடை, அதனால எனக்கு ஆலன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ கார்த்திக் பிரசன்னா. அவர், நான் விவேக் பிரசன்னா, அவர் கார்த்திக் பிரசன்னா. ஸோ அது அந்த பேரையும் நம்ம வந்து பதிவு பண்ணிடலாம் அந்த இடத்துல. ஆனால் கார்த்திக் நேதா தான் அவருக்கு வந்து என்றைக்குமே
பெரிய ஒரு ஒரு அங்கீகாரமாக இருக்குது, அங்கீகாரமாக இருக்கும். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. இந்த ஒரு வாழ்த்து, இந்த ஒரு வரி எழுதுனதுக்காகவே நூற்றாண்டுகள் கடந்தும் கடந்தும் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மனோஜ் பிரதர் இப்போ தான் பேசிட்டு இருந்தேன், பேசவே தெரியுதுன்னு எக்கச்சக்கமாக பேசிட்டு போயிட்டாரு. நல்லா பாடுவார், அருமையாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னே ஒரு படத்தில் வந்து அவர் சொன்னார் இல்லையா, இன்னொரு படம் நான் அதுதான் ஃபஸ்ட்டு கமிட் பண்ணேன், அந்த படம் தான் ரிலீஸ் ஆக வேண்டியதுன்னு. அந்த படத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கிறப்ப நாங்கள் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்கோம். லிரிக் நல்லா இருக்கே, அது என் கார்த்திக் நேத்தா எழுதுருந்து, என்னோட அண்ணா எழுதுருந்து எனக்கு தெரியாது. முடிச்சுட்டு சாங் முடிச்சுட்டு போய் கேட்டோம். சார் என்ன சார் நல்லா இருக்கு, லிரிக்கு சூப்பராக இருக்கு சார், உங்கள் அண்ணா எழுதின பாட்டு தான் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. அண்ட் காசி விஸ்வநாதன் சார் அண்ட் ஜிவி படத்தின் இயக்குனர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் இங்கே யாராச்சும் மிஸ் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிடுங்க. அண்ட் டிஓபி சார் ரொம்ப பொறுமையாக அழகாக சிரிச்சிட்டே இருப்பார். இவ்வளோ ட்ராவல் பண்ணி ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு சிவா சாருக்கு வந்து இவர் உறுதுணையாக இருந்தது, ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்கும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இறைவனுக்கும் நன்றி. ஓம் நம சிவாய். நன்றி. கிட்டத்தட்ட லிரிக் ரைட்டர் மாதிரி இவர் பேசிட்டு போயிருக்காரு. தேங்க்யூ. அடுத்ததாக ஆலன் படத்தில் முக்கிய ரோலில் நடித்துள்ள கேபிள் சங்கர் சார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இந்த படத்தில் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது எனக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி ஒரு படம் சைன் பண்ணியிருந்தேன். அது இன்னும் கூடிய விரைவில் அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அதில் என்னோடய பாடல்கள் எல்லாம் பிடிச்சி, அது ஐ திங்க் விந்தன் மூலியமாக நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தேன். ஸோ சிவா சார் என் பாட்டெலாம் கேட்டு அவருக்கு பிடிச்சி ஹி வாண்டட் டு ஹேவ் மீ இன் திஸ் ஃபிலிம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் இது என்னோடய லான்ச் அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஆல் ஆஃப் யுவர் லைக் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே தேவை எனக்கு கோயிங் ஃபார்வர்ட். ஸோ இப்போ இருக்கிற முடிஞ்ச அளவு சுருக்கமாக பேசிக்க பார்க்குறேன். சிவா சாரை பற்றி பேசிக்கலாம். ஸோ ரொம்ப பேஷனேட்டான ஒரு டைரக்டர் அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப பேஷனேட்டாக வந்து நிறைய விஷயம், ஆக்சுவலி நிறைய விஷயத்துக்கு அவர் சப்போர்ட்டிவாக இருந்தார். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் பீப்புள் நிறைய இவங்க போகலான்னா எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்குமே நீங்கள் பண்ணுங்கள், இந்த படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற என்னன்னாலும் நீங்கள் பண்ணுங்கள், ஐ வில் பி தேர் பை யூ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹோப் உங்களோட இதை நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் பாக்யராஜ் சார் இருக்கார், ரொம்ப பெரிய ஃபேன் தான். ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்தே அவர் படம்லாம் பார்த்து தான் வி ஹவ் க்ரோன் அப். இன்றைக்கி அவர் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்தது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த ஆல்பமை பற்றி பேச விரும்புகிறேன். ஸோ கார்த்திக் நேத்தா அவர்கள் இங்கே இருக்கார். அவரோட ரொம்ப பெரிய ஃபேன் தான். நான் 96லேருந்தே ரொம்ப பெரிய ஃபேன் அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 96லாம் ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் ரொம்ப நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. ரொம்ப பெரிய ஃபேன். எனக்கு கண்டினியூஸாக அவரோட ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிருக்கு. என்னோட இன்னொரு படத்துலையும் அவர் ஒரு 3 பாடல்கள் எழுதியிருக்காரு. இந்த படத்துலையும் 4 பாடல்கள் இருக்குது, அதுவும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப அழகான வார்த்தைகள். நான் வந்து டியூன் அனுப்பிச்சிட்டு அவர் ஃபோன் பண்ணி ஏதாவது லைக் லிரிக் அனுப்பிச்சிட்டு சேஞ்ச் ஏதாவது வேணுமான்னு கேட்பார். இதுக்கு மேலே என்ன சேஞ்சு சார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ரைட்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் உங்கள் வார்த்தைகள் தான் பாட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு உயிர் கொடுத்துருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அண்டு படத்தில் நடித்த வெற்றி, ஸோ லைக் ரியலி குட் ஒர்க் ப்ரோ. நான் வந்து 8 தோட்டாக்கள் பண்ண வெற்றி தான் பண்ணுறாருன்னு என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் அசோசியேஷன். ரொம்ப நல்லா இருந்திருக்கு உங்கள் ஒர்க்கு. அண்டு தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. சக்திவேல் சார் இந்த படத்தோட மேனேஜர். அண்டு எல்லாருக்குமே நடித்த எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். விந்தன், காசி விஸ்வநாதன் சார் எடிட்டர், அண்ட் இவங்க எல்லாருக்குமே என்னோடய பெஸ்ட் விஷஸ். அண்ட் நான் ரொம்ப சின்ன இந்த மேடையில். ஸோ இவங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் எடுத்து நான் ஐ வில் ஸ்டார்ட் மை ஜேர்னி இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இந்த கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி பேசலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பாட்டு யாழ் இசையே அப்படிங்கிறது வந்து சின்மை பாடியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வாய்ஸ் அவங்க. ஸோ அவங்க இந்த பாட்டு பாடினது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக பாடி அவங்களோட ஒரு மியூசிக் வீடியோ கூட ஷூட் பண்ண முடிஞ்சுது. ஸோ
அவங்களுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் சின்மைக்கு. நாடு விட்டு அப்படிங்கிற 2வது பாட்டு வந்து நிகிதா காந்தி அப்படின்னு ஒரு சிங்கர் ஃப்ரம் பாம்பே, அவங்களும் நானும் சேர்ந்து பாடியிருக்கோம். அது ரொம்ப ஒரு வெஸ்டர்னைஸ்டான பாப் ஸ்பேஸில் பண்ண பாட்டு. ஸோ இந்த படத்தில் அண்டு எல்லா மாதிரியான பாட்டும் பண்ண முடிஞ்சது. ஒரு ஒரு ஓல்ட் ஸ்கூல் வைப் இருக்கிற பாட்டு, ஆர் ஒரு பாப் ஸ்பேஸில் ஒரு கர்நாடிக் மியூசிக் இன்ஃப்ளூயன்சஸோட. நான் கர்நாடிக் மியூசிக் தான், நான் சின்ன வயசுலேருந்து கர்நாடிக் மியூசிக்கில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக்கு நான் வந்தேன். ஸோ அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சதும் எனக்கு நிறைய ஜானர்ஸ் அமைஞ்சுது. ஸோ தேங்க்ஸ் டு நிகிதா. ஏன் நினைந்தாய் அப்படிங்கிற பாட்டு வந்து ஷான் ரால்டன் பாடியிருக்காரு. ஸோ ஷான் ரால்டன் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு 2 விஷயம் பேசிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னோட முதல் அறிமுகமே ஷான் ரால்டன் தான். ஸோ ஷான் ரால்டன் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவரை தெரியும். அவர் வந்து அவருக்கு தான் நான் மியூசிக் ப்ரொடியூசராக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் பிஃபோர் டூயிங் மை திஸ் ஃபிலிம். அவரோட சம் ஆஃப் ஹிஸ் பிக்கஸ்ட் ஹிட்ஸில் நான் வந்து மியூசிக் ப்ரொடியூசராகவும் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து சினிமா, ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னோட மியூசிக்கில் நான் என்ன பண்ண போகிறேன்னு என்ன கேட்டிருந்தா நான் வேறு ஒரு ஐடியாவில் தான் இருந்திருப்பேன். பாடணும், சிங்கர் அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் அவர்கிட்ட போனோடனே தான் அவர் என்ன இந்த ஆர்ஆர் இப்படி பண்ணணும், பாட்டு இது அது அப்படின்னு நிறைய விஷயத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டைட்டாகவே என்னை ட்ரெயின் பண்ணார். ஸோ அதனால தான் இப்போ என்னால் இந்த ஸ்டேஜ்லேயும் நிற்க முடியுது. ஸோ அவர் ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஏன் நினைந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு. எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சாங். அதை அவர் பாட வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் டு ஷான் அண்ணா ஃபார் ஆக்சுவலி சிங்கிங் தட் சாங். ஸோ 4வது பாட்டு நான் எங்கே. நான் எங்கேங்கிற பாட்டு வந்து சத்தியமாக வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சிங்கர் சாய்ஸ். ஏன்னா நான் வந்து அந்த பாட்டு சிச்சுவேஷன் கேட்டோன்னே சரி ஓகே கர்நாடிக் மியூசிக் தான் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டு நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ பெரிய லைக் ஒரு சங்கர் மகாதேவன் சார் வந்து இதை பாடுவார் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. நான் வந்து ஐ ஹேட் சம் ஆப்ஷன்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த பாட்டை கேட்டுட்டு சிவா சார் தான் ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து சங்கர் மகாதேவனை ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன் எப்படி சார் அவர் எவ்வளோ, அப்போது ஹி வாஸ் ஆல்சோ அப்போ வந்து கிராமி வேறு வாங்கியிருந்தார். ஸோ எனக்கு வந்து எப்படி சார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் தான் ஹி கேவ் தி கான்ஃபிடன்ஸ், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீச் அவுட் பண்ணி பார்த்தா சங்கர் மகாதேவன் சார் லைக் த ட்ராக் அண்ட் அவர் எனக்கு கால் பண்ணி பேசினார். பேசி இது நான் கண்டிப்பாக பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெக்கார்டிங் செஷன் வந்து என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாத செஷன். ஸோ நாங்கள் போயிட்டு பாம்பேயில் ரெக்கார்ட் பண்ணோம். ஐ திங்க் 25-30 மினிட்ஸில் பாடி முடிச்சிட்டார் பாட்டை. 1 hour we were talking. அண்ட் அப்புறமா முடிச்சுட்டு வரும்போது அவரே கூப்பிட்டு ஹி கேவ் அ பைட் அபவுட் மை மியூசிக். இந்த மாதிரி ரொம்ப நல்ல டேலண்ட்டு, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கன்னா அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. கண்டிப்பாக அவர் பண்ண மியூசிக்கு நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அது சொன்னது வந்து நம்ம கிரேட்டுன்னு சொல்கிறதுக்காக இல்லை, அது ஒரு யங்ஸ்டரை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக. அது அப்புறமா தான் புரிஞ்சுது. ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு இது பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப ஒரு ட்ரீமாக இருந்த விஷயத்த ட்ரூவாக ஆக்கினது சிவா சார் தான். ஸோ சங்கர் மகாதேவன் சாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இதுதான் இந்த ஆல்பமில் பாடின 4 சிங்கர்ஸும் இவங்க தான். அண்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஒரு 2 minutes. இந்த மியூசிஷியன்ஸ் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்க எல்லாரை பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆக்சுவலி ஃப்ரெண்ட் பண்ணுறோம், ஒரு ஸ்டேஜை நம்ம வந்து ஃபஸ்ட் நின்று பேசிடுறோம். பட் ஐ பர்சனலி பிலீவ் நம்ம ஒருத்தர் மட்டும் ஒரு மியூசிக் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு சுற்றி அவ்வளோ மியூசிஷியன்ஸோட ஒர்க் இருக்குது, அதனால தான் ஒரு படம் வருது. ஸோ அந்த மியூசிஷியன்ஸ் எல்லாரையுமே தேங்க் பண்ணோம் அப்படின்னு தோணிச்சு. ஒரு 2 minutes எடுத்துக்கிறேன். சரி ஓகே, டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் இங்கே இருக்க முக்கியமான காரணமான ஒருத்தர் வந்து வெற்றி. ஸோ அவருக்கு என்னோட முதல் நன்றி. ஸோ ஒரு 2 days முன்னாடி எனக்கு தனஞ்சயன் சார் கால் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக எனக்கு தனஞ்சயன் சாரை வந்து ஒரு 12 years-ஆக 2012 எனக்கு தெரியும். ஆனால் சாருக்கு வந்து என்ன 2019 படம் ஜிவி படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் அவருக்கு என்ன தெரியும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது சார் வந்து அப்போ ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடக்ஷனோட ஹெட்டு. ஸோ அப்போ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் ஒர்க் பண்ண படத்தோட பவுன் ஸ்கிரிப்டில் அவர் வீட்டில் போய் கொடுத்துருக்கேன். அப்போல்லாம் நான் பேசியிருக்கேன். ஆனால் அவருக்கு நான் யாருன்னெலாம் தெரியாது. இது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வரேன் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஸோ கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்தில் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு 3 days-க்கு முன்னாடி எனக்கு சார் கால் பண்ணார். பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா சார் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணால் சார் வந்து இந்த மாதிரி ஆலன் படத்தோட
ஆடியோ லான்ச் இருக்குது, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பதிலே நான் கொஞ்சம் இதுவாக தான் சொன்னேன். சார் சரிங்க சார், கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து மெசேஜ் பார்த்தா சார் வந்து அந்த படத்தோட போஸ்டர் இந்த இமேஜ் அனுப்பியிருந்தார். அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது சார் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இது பார்ட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சார் வந்து அது ஒரு 300 கோடி ரூபாய் ஒரு ஹை பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் ஒரு மீடியம் பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் அது சாரே இறங்கி வேலை பார்க்குறது நான் அப்போ தான் பார்த்தேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் கொஞ்சம் பிரமிப்பாகவும் இருந்தது சார். ஸோ தேங்க்யூ. படம் சரியான இடத்துல போய் சேர்ந்துருக்குன்னு நான் அப்போது தெரிஞ்சுக்கிட்டேன். வெற்றி அவரை பற்றி என்ன சொல்கிறது, நான் பம்பர் படத்துக்கு முன்னாடி யூஸ்வலாக எங்கேயாவது மீட் பண்ணும்போது இல்லை ஃபோனில் பேசும்போது நான் அவர்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், பிரதர் பயங்கர கண்டென்ட் ஓரியன்டாகவே நீங்கள் மூவிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் கமர்ஷியல் ப்ளஸ் கண்டென்ட் இந்த மாதிரி ஒரு ஜேர்னை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் எனக்கு பம்பரோட இது டீசர் இந்த மாதிரி காமிச்சார், ரஃப் கட் அந்த டீசர் காமிச்சார். பார்க்குறப்ப ஓகே ஃபைன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் பம்பருக்கு அப்புறம் அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸு அவர் இப்போ லாஸ்ட் வீக் கூட பேசும்போது சொல்லியிருந்தார், ஃப்யூச்சர் அடுத்தடுத்த லைனப்ஸ் எல்லாமே வந்து சரியான லைனப்ஸ் கரெக்டான இது சூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் பிரதர். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கிற லெவல் விட, ஏன்னா இத்தனை வருஷம் நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் எங்களுக்கு இந்த லெவலை விட நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலையோ அப்படின்ற மாதிரி ஆஸ் அ ஃப்ரெண்டாக பிரதராக உங்கள் சர்க்கிளில் இருக்க எங்களுக்கு அது தோணுது. ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் இன்னும் ஒரு படி மேலே போயிருக்கணும். ஸோ அது என்னோட பர்சனலான ஒரு ஆசை. அதுக்கப்புறம் மனோஜ் கிருஷ்ணா. ஸோ ஃபஸ்ட்டு நான் சாங் கேட்ட உடனே வெற்றிக்கு நான் கால் பண்ணி பிரதர் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாட்டை நான் முதல்ல அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நண்பர் தோழர் கார்த்திக் நேத்தா தான் இந்த எழுதியிருக்காருன்றது இப்போது மீட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. ஸோ வாழ்த்துக்கள் பிரதர், சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கார்த்திக் நேத்தா பிரதர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பாக்யராஜ் சார், இப்போது வளர்ந்து வர எல்லா இயக்குநர்களுக்கும் அந்தந்த மேடையில் நீங்கள் இருந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். ஸோ கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம்.